வடதிசையில் உயர்ந்து நிற்கும் கைலாய மலை. அங்கு சிவபெருமான் அருளில் ஒளிவிடும் திருமூலர் என்ற யோகி இருந்தார். அவர் தினமும் ஆன்ம ஞானத்தில் மூழ்கி உயிரின் உண்மை தரிசனம் செய்து வந்தார். ஒருநாள் சிவபெருமான் கருணையுடன் அவரை நோக்கி, மனித உலகில் உயிர்கள் தவித்து வாழ்கின்றன. அவர்கள் அறியாத இருளை நீக்கும் ஞானத்தை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார். திருமூலர் பணிவுடன் தலை குனிந்து பூமிக்கு வர புறப்பட்டார். தென்னிலங்கின் ஒரு நிலத்தில் அவர் வந்து சென்றார். சூரியன் மறையும் நேரம். பாதை ஓரம் ஒரு மாட்டாளர் தனது மாடுகளோடு நின்று கொண்டிருந்தான். திடீரென அந்த மாட்டாளின் உயிர் பிரிந்து தரையில் விழுந்தான். அதை பார்த்த மாடுகள் கத்திப் புலம்பின. அந்த புலம்பல் வானத்தையும் நடுங்க வைத்தது. திருமூலரின் உள்ளம் சிலிர்த்து அதே நேரத்தில் ஆழ்ந்த கருணை ஊற்றாகப் பொங்கியது. இந்த உயிர்கள் துயரப்படக்கூடாது என்று அவர் மனதில் தீர்மானித்தார். உடனே அவர் அந்த மாட்டாளின் உடலுக்குள் பிரவேசித்தார். அந்த உடல் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. ஆனால் உள்ளே இருந்தது திருமூலரின் பராயோகி சித்தம். மாட்டாளின் உருவத்தில் அவர் மக்களுக்குள் சென்று வாழத் தொடங்கினார். அவர் கண்களில் கருணை மட்டுமே. மக்கள் அதனை அறிந்து அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். திருமூலர் தன்னை முன்னுதாரணமாக மாற்றினான். அவர் உணவு, உடல், மனம், உயிர் ஆகிய அனைத்தையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு உடல் ஒரு கோவில் என்பதை மக்களுக்கு கூறினார். அன்பு என்பது தெய்வம் என்பதையும் மனிதன் தன்னை அறிதலே உயர் வழிபாடே என்பதையும் அறிவித்தார். அவர் தினம் தினம் தெய்வ ஞானத்தை தமிழில் பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலும் வாழ்வியல் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. மனித உடலில் நடக்கும் அதிசயங்களை சொன்னார். மூச்சு என்றாலே உயிரின் வழி என்று கூறினார். நாடிகள் என்பது உடலின் நரம்புகள் அல்ல, ஆன்மாவுக்கு கதவை திறக்கும் ஓலை வழிகள் என்றும் விளக்கியார். மக்கள் அவர் சொற்களில் ஆச்சரியத்தையும் ஆழ சூழ்ந்த சந்தோஷத்தையும் கண்டார்கள். மக்கள் முன்பு செய்த வன்முறைகள் மங்கின. தங்கள் இடையே ஏற்பட்டுப் போன பகை மறைந்தது. அன்பு பெருகி உடல் சுத்தம் வளர்ந்து வாழ்வு சீர்பெற்றது. ஒரு பெண் அவரது காலடியில் வணங்கி, நான் முன்பு கோபத்திலே வாழ்ந்தேன். இப்போது என் மனம் அமைதியடைந்தது என்றாள். அவர் மெதுவாக சிரித்து, அன்பே சிவம் என்று சொன்னார். அந்த ஒரு சொல்லே அவள் வாழ்வையே மாற்றியது. சிலர் அவரை சந்தேகத்தோடு பார்த்தனர். பழைய வழக்கங்கள் குலையும் என்ற பயமும் இருந்தது. ஆனால் திருமூலர் இவர்களை எதிர்த்து சண்டை போடவில்லை. அவர் மீண்டும் அன்பின் வழியில் பாடினார். அன்பு எங்கே இருந்தாலும் அங்கே சிவம் என்றும் கூறினார். அவரது பாட்டு விஷயத்தை வெறுப்பு கொண்டு தாக்க வந்தவர்களின் உள்ளத்தையும் மாற்றியது. காலம் நகர்ந்தது. திருமூலர் அந்த மாட்டாளின் உடலில் 3000 பாடல்களை பதிவிட்டார். அதில் யோகத்தின் இரகசியம், ஆன்மாவின் சத்தியம், சமத்துவத்தின் உயர்வு, வாழ்வியல் நெறிமுறைகள் அனைத்தும் இருந்தன. அந்தப் பாடல்கள் பின்னர் திருமந்திரம் என்று உலகம் முழுவதும் மதிக்கப்படும் ஒரு பொக்கிஷமாகின. அருள்பணி முடிந்தபின் திருமூலர் அந்த மாட்டாளின் உடலிலிருந்து வெளியேறி தம் இயல்பான யோகி உருவை அடைந்தார். ஆனால் அவர் எழுதிய வார்த்தைகள் உயிராய் உலகில் நிலைத்து நின்றன. திருமூலர் மண்ணில் நடந்தபோது மாடுகளின் கண்ணீர் நின்றது. மனிதர்களின் உள்ள இருளும் மங்கியது. அவர் பாடிய ஒவ்வொரு வரியும் ஒரு தீபம் போல் இன்னும் உயிர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த 3000 பாடல்கள் என்றும் அழியாத ஞான ஒளி. அவை ஒன்று சேர்ந்து உலகத்திற்கு சொன்ன செய்தி இதுதான். அன்பே சிவம்.